எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சீரீஸோட 13வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. உள்ளிக்கறி. வெங்காயம் சாப்பிடாதவங்க வந்துட்டு இது சத்திக்கு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இது ஒரு நார்த் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி கூடியா இருக்கு. சின்ன வெங்காயம், தேங்காய், புளி, இதுதான் இதோட மெயினாக இருக்கிற இன்க்ரீடியன்ட். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. 1/4 கிலோயிலும் நீங்கள் இது செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பாதி பாதியாக எடுத்தால் போதும். இந்த வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ணி எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்கணும். ஆனால் இப்போ கட் பண்ணக்கூடாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வறுக்கிற டைமில் மட்டும் நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் கலர் மாறி போயிடும். புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கு. 2 to 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு புளி ஃபுல்லாக நமக்கு கரைய வச்சு எடுக்க முடியும். அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது தேங்காய் வறுத்தெடுத்துக்கலாம். 2 கப் அளவு துருவன தேங்காய், முத்தன தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முதல்ல மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே தேங்காய் வந்து ஒரு கோல்டன் கலராக வர ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் இப்போ இதுக்குள்ளே ஊற்றிருக்கு. சூடாக இருக்கிற தேங்காய்க்குள்ளே தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நனைஞ்சதுக்கப்புறம் மிச்ச இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்கும் போது நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிடும். ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நீங்கள் பவுடர் தான் சேர்க்கிற அப்படின்னா இப்போ சேர்க்கக்கூடாது, கடைசியில் சேர்த்துக்கலாம். நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகி தேங்காய் எல்லாமே இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கருகி போகாமல் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே தனியா பவுடர், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வரமிளகாய் பவுடர். காஷ்மீரி மிளகாய் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா காரமாக இருக்கிற மிளகாய் பவுடரும் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் தான் சேர்க்கிற அப்படின்னா இந்த டைம் தான் சேர்க்கணும். தேங்காய் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப ஆறிடுச்சு, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அரைக்கிற அப்படின்னு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வராது. கரெக்டான அளவுக்கு சூடாறி அந்த தேங்காயோட கிறிஸ்பினஸ் போகிறதுக்கு முன்னாடியே அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து தேங்காயிலிருந்து இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அது அங்கே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீளமாக ரொம்ப நைஸாக எல்லாமே ஒரே மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் வறுக்கும் போது ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி கிடச்சிடும். இல்லை இருந்தால் பாதி ஃப்ரை ஆகி போயிடும், பாதி ஃப்ரை ஆகாமல் வெள்ளை கலர்லும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கூட சேர்க்கறதுக்காக 10 to 15 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இதே மாதிரி ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. தேங்காய் நம்ம வெங்காயம் கட் பண்ணுற அதே திக்னஸில் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். குழிவாக இருக்கிற அடிகட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு. அதுக்குள்ளே 6 to 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை வந்து எண்ணெயில் வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து வெங்காயம் உள்ளிக்கறி ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அதில் சேர்த்து கொடுத்துக்கலாம். தேங்காய் மாற்றி வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எண்ணெய்க்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனோட பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கு. வெந்தயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி போட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் வதக்கணும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி இதே மாதிரி ஃப்ரை ஆகி வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் இந்த வெங்காயம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடைசியில் நம்ம இது ரெடி ஆகி வர்ற டைமில் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நமக்கு பொரியல் மாதிரி உதிரியாக எல்லாம் கிடச்சிடும். அதை நான் எப்படின்னு காமிச்சு தர்றேன்.
இப்போ பாருங்க இது வந்து நல்ல ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் பாதி வெள்ளை கலரில் வெங்காயம் தெரியுது. இந்த டைமில் நம்ம இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு தான் வதக்கணும். நம்ம ஒட்டி ஒட்டி இருக்கிற வெங்காயம் எல்லாம் தண்ணி தண்ணி விட்டு உதிரி உதிரியாக மாறிடும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரை ஆயிடுச்சு, ஃப்ரையாக இருக்கு அப்படின்னா கருப்பு கலர் ஆகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் கசப்படிக்கும். இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் எல்லாம் கரெக்டான அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது. ரொம்ப கருப்பாக போகக்கூடாது, போயிடுச்சு அப்படின்னா கசப்படிக்கும். பார்த்துக்கோங்க. இந்த டைமில் தான் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளி ஊற்றணும். அந்த பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி 2 கப் அளவு தண்ணியில் கரையை வச்சது ஃபுல்லாக ஊற்றி இருக்கு. நல்லா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அது நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த கட்டியாக இருக்கிற கிரேவிக்குள்ளே கட்டியாக இருக்கிற தேங்காயோட மிக்ஸு கூடி சேர்க்கும் போது கிரேவி இன்னும் திக்காயிடும். புளிஞ்சி எல்லாம் செய்கிற அதே கன்சிஸ்டன்சியில் தான் இந்த உள்ளிக்கறி நமக்கு ஃபைனலாக கிடைக்கணும். முன்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் இருக்குது அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிடலாம். இல்லை நீங்கள் கறியை வச்சு ஊற்றி இருக்கிற புளி கம்மியாக இருக்குது அப்படின்னா புளி தண்ணி கூடி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போ 3/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி கூடி ஊற்றி இருக்கு. நீங்கள் ரெடி பண்ணும்போது கிரேவியோட திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும், அது பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவு துருவன வெல்லம் சேர்த்துருக்கு. நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதுவும் சேர்த்துருக்கு. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 2 to 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு தீ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறும்போது இது வந்துட்டு நல்ல டார்க் கலர் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இது வந்துட்டு உள்ளி தீயல் கிடையாது. உள்ளி தீயலோட ப்ரிப்பரேஷன் வித்தியாசமாக இருக்குது. நம்ம அதை அப்லோட் பண்ணி இருக்கு. உள்ளி தீயல் செய்யும்போது உள்ளி வந்துட்டு வதக்கி எடுக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக பண்ணுறதில்ல. புளி வந்துட்டு இந்த அளவுக்கு அதிகமாகவும் ஊற்றுறதில்ல. இது வந்துட்டு புளிஞ்சி மாதிரியே வித்தியாசமாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. டேஸ்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால. பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல திக்காக நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு. கரெக்டாக செஞ்சு எடுத்துடுச்சு அப்படின்னா 1 வாரம் வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.